திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் அருளிய திருவுந்தியார். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது 26வது பாடல். உள்ளும் புறம்பும் நினைப்பறி உள்ளும் புறம்பும் நினைப்பறின் நின் உள்ளே மொல்லா அமுதாம் என்று உந்திப்பெற முளையாது பந்தம் என்று உந்திப்பெற. இந்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, உள்ளும் புறம்பும், அதாவது அக வழிபாடு மற்றும் புற வழிபாடு என்ற 2 நிலையிலும் நினைப்பறின், நினைப்பு அப்படிங்கிறது தான் என்கின்ற அந்த நினைப்பு அற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது நாம வழிபாடு செய்யும் பொழுது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஒவ்வொருத்தவங்களுக்குமே வழிபாடு செய்யும் பொழுது சிவனுடைய சிவன் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு மேலோங்கிறது ரொம்ப ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். கண்டிப்பா நம்ம இறைவனோட திருவருளால தான் நமக்கு எல்லாமே நடக்குது அப்படிங்கறத உணர்றப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதுவே தன்முனைப்பு ஆவதற்கு ஒரு காரணமாக ஆகிவிடக் கூடாது அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறாங்க. அப்பையும் தான் என்கின்ற நிலையை மறந்து 3 பொருட்கள் இருக்கு. அதாவது வழிபடுபவன், வழிபடு பொருள், வழிபாடு. இந்த 3மே இல்லாத சிவமும் சிவத்தோடு ஒன்றிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்கள். இத 3மே வெவ்வேறாக காணாமல் 3மே ஒரு அத ஒரு தான்கிற நினைப்பு இல்லாமல் செய்யக்கூடிய ஆன்மாக்கள். பாகுபாடே இல்லாமல் தான், அதாவது வழிபடக்கூடிய நாம, வழிபாடு மற்றும் சிவன், இந்த 3த்துக்கும் பாகுபாடே இல்லாம நாம இறைவனை வழிபடும் பொழுது அந்த நினைப்பு அப்படிங்கறது அற்று போகும். அப்ப என்ன நடக்கும்னா, நின் உள்ளே மொல்லா அமுதாம் என்று உந்திப்பெற, நமக்குள்ளே அளவிட முடியாத அமுதம் உள்ளே சுரந்து நம்மளை மகிழ்விக்கும் அப்படின்னு சொல்லி உந்திப்பெற முளையாது பந்தம் என்று உந்திப்பெற, நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற வினையின் தாக்கம் நீங்கி போகும், அந்த பந்த கட்டு ஒளிந்து போகும் என்று உந்திப்பெற அப்படிங்கிறது இந்த பாடலோட விளக்கம். உள்ளும் புறம்பும் நினைப்பு அறி நின் உள்ளே மொல்லா அமுதாம் என்று உந்திப்பெற முளையாது பந்தம் என்று உந்திப்பெற. திருச்சிற்றம்பலம். திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. சிவாய நம.